கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஆகிரத்தை தயாரித்துக் கொள்வதற்காக மிக சுருக்கமான ஒரு கால வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கை, இந்த காலங்கள், நேரங்கள், இது எதற்காக கொடுக்கப்பட்டது? உலகத்தில் எங்களை உலக அடிப்படையில வெறுமனே எங்களை கெட்டுத்தனங்களை காட்டுவதற்கு அல்லாஹ் கொடுக்க இல்லை. மாற்றமாக எங்களுடைய ஆகிரத்தை தயாரிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறார். ஏனென்றால் வாழ்க்கையை அல்லாஹ் அறிமுகப்படுத்தியிருக்கிறது ஆகிரத்துடைய வாழ்க்கையை தான். ஆகிரத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் வாழ்க்கை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அந்த வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்காக அந்த வாழ்க்கையை அல்லாஹ் முடிவு செய்ய போறான் இந்த வாழ்க்கையை வச்சுதான். எனவே தயாரிப்புக்காக தந்த காலம் ஒரு நீண்ட காலமும் அல்ல, 1000 வருஷம் இல்லை, எங்களை பொறுத்தவரையில 500 வருடங்கள் 100 வருடங்கள் கூட இல்லை, ஒரு 50-80 வருடங்கள் தான் அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த கொஞ்ச காலத்துல செய்யக்கூடிய செயல்களை வச்சுதான் நன்மையான காரியங்கள் என்ற நன்மையான காரியங்களை வச்சு அழிவு முடிவில்லாத மௌத்தே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கையால் நம்ம முடிவு செய்ய போறோம். அப்படி என்ன மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொறுமதியான நேர காலத்தை நாங்க எவ்வளவு பாதுகாக்கணும், இந்த நேரங்களை பொறுமதியான அமல்கள்ல நாங்க செலவழிக்கணும். பொறுமதியான நேரத்தை பொறுமதியான அமல்களை செலவழிக்கும். வீணாக கழிச்சுட்டு கை சேதப்படக்கூடிய கூட்டத்தில் ஆகிடக்கூடாது. என்ற ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சொர்க்கத்து நல்ல மக்கள் சொர்க்கம் போனாலும் சொர்க்கம் என்றது அவங்களோட அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி அங்க அல்லாஹ் அந்தஸ்துகளை, பதவிகளை, தரஜாக்களை அல்லாஹ் கொடுப்பான். சொர்க்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கஷ்டங்களும் இல்லை, நிரந்தரமான இன்பமே இன்பம் தான். ஆனா ஒரு கவலை இருக்குமாம் சொர்க்கவாதிகளுக்கு. ஹதீஸ்ல வந்திருக்கு, அடிக்கடி நாங்க பயான்களை கேட்கக்கூடிய விஷயம். அது எந்த கவலைன்னா, எந்த நேரங்கள்ல இப்படி நேரங்களை நான் வீணாக கழிச்சிட்டனே என்று கை சேதப்படுவாங்க. காரணம், அந்த நாளையில தான் இந்த அமல்களுடைய பொறுமதி கண்ணுக்கு விளங்கும். நான் இந்த நேரங்களை இப்படியா கொஞ்சம் அமல்ல கழிச்சிருந்தா ஏன் அந்தஸ்து இதை விட உயர்ந்ததாக இருந்திருக்குமே, நான் அவரை போல இருந்திருப்பனே, இவருடைய தரஜாவை அடைஞ்சிருப்பனே, சொர்க்கத்தை எனக்கு இப்படி ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்குமே என்று சொர்க்கவாதிகள் கவலைப்படுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அல் ஃபுர்ஸா வாஹிதா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். போனதுக்கு பின்னால திரும்பி வரவும் வேலை. சக்கராத்துல விலகி வேலை இல்லை, கபர்ல விலகி வேலை இல்லை, ஆகிரத்துல எந்த சந்தர்ப்பத்திலையும் விலகி வேலையே இல்லை. ஏனென்றால் திரும்பி வருவதற்கு சந்தர்ப்பம் நேரம் காலம் கேட்டாலும் கிடைக்கவே மாட்டாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே நரகவாசிகளுடைய விஷயத்துல, வலவ் தரா இது வகிஃபு அலன் நாரி, நரகவாதிகள் இவங்க நரகம் முடிவு செய்யப்பட்டு நரகத்துக்காக போறதுக்கு தயாராக இருக்கிறார். வலவ் தரா இது வகிஃபு அலன் நார், அவர்கள் சொல்வார்கள், யா லைதனா நுரத்து ولا نكذب بآيات ربنا ونكون من المؤمنين بل بدا لهم ما كانوا يخفون من قبل ولو ردوا لعادوا لما نهوا عنه وإنهم لكاذبون. நரகத்தின விளிம்புல இருந்து கொண்டே அவங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க நரகம் தான் போறோம். அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, யா லைதனா நுரத் வலா நுகذிப பிஆயாத்தி ரப்பினா, அல்லாஹ் எங்களை திரும்பவும் உலகத்துக்கு அனுப்ப மாட்டானா? அப்படி அனுப்பினால் நாங்க எதையுமே பொய்ப்படுத்தாம அல்லாஹ்வுடைய விஷயங்களை உண்மைப்படுத்தி அந்த சட்ட திட்டங்களை அமல்கள் நல்ல செய்து வனகூன மினல் முஃமினீன், முஃமின்களுடைய கூட்டத்திலே சேர்ந்து கொள்வோம். இது எங்க வச்சு சொல்றாங்க? இங்க அதை விலகி செய்ய வேண்டியவங்க
இந்த துனியாவை கண்டு மயங்கி இதுக்கே நேரத்தை காலத்தை மண்ணாக்கி ஆகிரத்தை கண்டு சொர்க்கத்துடைய இன்பங்கள் நரகத்துடைய துன்பங்கள் காணக்கூடிய நேரத்துல நரகம் போறேன் என்று விளங்கக்கூடிய நேரத்துல இப்படியா கொண்ட கருத்துக்களை சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், பல் பதலஹும் மா கானு யுஃபூன மின் கபல், முந்தி மறைவாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பதான் இவங்களோட கண்ணுக்கு விளங்குது. இவங்களுக்கு இப்பதான் தெளிவு கிடைச்சிருக்கு. இங்க உலகத்துல சொர்க்கம், நரகம், ஆகிரம், கபர் எவ்வளோ விஷயங்களை விளங்கப்படுத்துறாங்க. ஆனாலும் அதை ஒன்றும் விளங்குது இல்லை. எப்ப விளங்குதோ அந்த நேரத்துல தான் இந்த கருத்துக்களை சொல்றாங்க. எனவே அல்லாஹ் சொல்றான், وَلَوْ رُدُّوا لَعَادُوا لِمَا نُهُوا عَنْهُ وَإِنَّهُمْ لَكَاذِبُونَ. அவங்க கேட்கிற மாதிரி, அவங்க விரும்புற மாதிரி அவங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை, இன்னொரு சான்ஸ் ஒன்றை கொடுத்து உலகத்துக்கு திருப்பி அனுப்பினா, அவங்க உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால திரும்பவும் பழையபடி இந்த துனியாவுடைய வஸ்துக்களை கண்டு மயங்கி லஆது லிமா நுஹு அன், முன்னால மௌத்துக்கு முந்தி முதல் மௌத்துக்கு முந்தி எந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ, எந்த மாற்றமான செயல்களை செய்தார்களோ அதே வேலையை தான் செய்வாங்க. وَإِنَّهُمْ لَكَاذِبُونَ. இவங்க எல்லாம் பொய் சொல்றவங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி குர்ஆன்ல பல ஆயத்துகள் என்னென்னமோ சொல்லுவாங்க. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நரகம் போறதாக அவங்க விளங்கினா அவங்க சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், எனக்கு பதிலாக என் மனைவி, மக்கள், சகோதரர்கள், குடும்பத்தார்கள், சொந்த பந்தங்கள், முழு உலக மக்களையும் என்னே நரகத்துக்கு போடுறதுக்கு பதிலாக நரகத்துல போட்டு என்னே நரகத்துல இது தப்பவை என்று மனிதன் சொல்லுவான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அது நடக்காத காரியம். கல்லா. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு காலத்தை, கொஞ்சம் நேரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த நேரம் எப்ப முடியுமே தெரியாது. ஜும்மாவை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மௌத்தான சம்பவம் இருக்கு, ஜும்மாவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சரிஞ்சு மௌத்தான சம்பவங்கள் இருக்கு. நல்ல ஆரோக்கியமான நிலைமையில இமாம் புகாரி சொல்றாங்களே, இக்தனிம் ஃபில் ஃபராகி ஃபضل ركوع عسى ان يكون موتك بغتة كم من صحيح مات من غير سقم. உங்களுக்கு உள்ள நேரங்களை நீங்க வீணாக்கிறாதீங்க. அதை கனிமத்தாக, அதை பாக்கியமாக நினைச்சு அந்த நேரங்களை பிரயோஜனப்படுத்துங்க. ஒரு ரக்காத்தோட உங்களுக்கு டைம் கிடைச்சா, கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைச்சா, ஒரு ருக்கு செய்ய கிடைச்சா, ஒரு அமல செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா, அந்த ஓய்வு நேரத்தில் ஒரு நல்ல அமல செய்ய. ஏனென்றால் அசா ஐயக்கூன மௌத்துக மௌத்தன், உங்களுக்கு திடீரென்று மௌத்து வந்துடும். கம்மி சஹீஹின் மாத மின் கைரி சகமி ذهبت نفسه الصحيحة فلتة. எத்தனையோ ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க, அவங்க எந்த நோயும் இல்லாம திடீரென்று மௌத்தாவிட்டார். கம்மி சஹீஹின் மாத மின் கைரி சகமி, நோய் இல்லாமலே மௌத்தாவிட்டார். சிலவங்க இந்த நேரம் செக்அப் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. உடல் நிலைமை நல்ல நிலைமையில உடல் இருக்கணும், அதுக்காக முயற்சி கட்டாயம், அந்த முயற்சிகள் செய்யப்படணும். ஒன்றுமே இல்லை கேட்டா சொல்றாங்க, அந்த மனுஷனுக்கு சுகரும் இல்லை, பிரஷரும் இல்லை, கொலஸ்ட்ராலும் இல்லை, ஒரு நோயும் இல்லை, திடீரென்று மௌத்தாவிட்டார். இதைத்தான் இமாம் புகாரி அப்ப சொன்னாங்க, எந்த நோயும் இல்லாமலே போறாங்க. அதனால எங்களோட மௌத்தாவுற நாள் அல்லாஹ் மறைச்சு வச்சுக்கிறான். அதுவும் எங்களோட உள்ள இறக்கத்துல தான். மௌத்தாவுற நாள் தெரிஞ்சா மக்கள் அந்த நாளை நினைச்சே நோயாளியாகிடுவாங்க. ஆக எங்களோட பொறுமதியான நேரம், எங்களோட ஆகிரத்தை தயாரிக்கிறதுக்கு அல்லாஹ் தந்த நேரங்கள், இத அமல்கள்லையும் நாங்க பார்க்கணும். எந்த அமலை கொண்டு எனக்கு அதிகமான நன்மை கிடைக்கும். அமல்கள் எல்லாம் நிறைய அமல்கள் இருக்கு. சிரிச்சாலும் அமல் தான், சிரிக்கிறதும் ஒரு சதகா என்றார். ஒரு இறக்கமான பார்வையில் ஒருத்தரை பார்க்கிறதும் சதகா தான். கவுலுக பில் மஅரூஃபி சதகா வ நஹ்யுக அனில் முன்கரி சதகா. ஒருவருக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்றது சதகா, ஒரு நன்மையை ஏவுறது சதகா, ஒரு பாவத்தை தடுக்கிறது சதகா, இமாத்தத்துல் அதா அனில் தரீகி சதகா.
பாதையில ஒரு கல்லு முள்ளு மக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை கொஞ்சம் சைடாக்கிட்டு போறார், அதுவும் சதகா. ஒரு வாரி தண்ணி எடுத்து கொடுக்கிறது சதகா. வேளாண் அமல்கள் தாராளமாயிருக்கு, ஏராளமான அமல்கள் இருக்கு. நாங்க பார்க்கணும் ஏண்ட பொறுமதியான நேரத்தை, பொறுமதியான அமல் இது. அமல்களே சிறந்த அமல்கள், அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய அமல். துனியாவுடைய விஷயத்துல அப்படிதான் யோசிக்கிறோம். வியாபாரங்கள்ல எந்த வியாபாரத்துல நல்ல ப்ராஃபிட் இருக்கு, நல்ல லாபம் கிடைக்கும், பொதுவா அப்படித்தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க உலக விஷயத்துல. அப்ப அதே மாதிரி தீனுடைய விஷயத்திலையும் அமல் இபாதத்துடைய விஷயத்திலையும் எந்த அமல்ல அதிகமான நன்மை கிடைக்கும், மிக பொறுமதியான அமல், உயர்ந்த அமல்கள் எது என்று யோசிச்சா வேளாண் சகோதரர்களே, ஆக சிறந்த ஒரு அமல் இது. அதுதான் அமல்லே ஆக டாப் லெவல்ல உள்ளது, ஆக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள அமல். செய்த அமல் பிர், எல்லா அமல்களுக்கும் தலைமைத்துவமான அமல். அதுதான் நன்மையை ஏவுறது, பாவத்தை தடுக்கிறது, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. இவரை விட சிறந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர் யார்? இவரை விட சிறந்த வேலையை செய்யக்கூடியவர் யார்? தஆ இலல்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதை விட, அந்த அழைக்கக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை விட சிறந்த வார்த்தை எந்த வார்த்தை என்று அல்லாஹ்வே கேள்வியாக கேட்கிறார். வேறு எந்த வார்த்தையும் இல்லை, இதை விட சிறந்தது வேற ஒன்று இல்லை. இதுக்கு சொல்றது இஸ்திஃபாம் இன்காரி என்று, கேள்வியிலே பதில், கேள்வியிலே பதில். வேளாண் கண்ணியமான சோதனை அப்படியா கொஞ்ச அமல் தான் இந்த தாவத்துடைய அமல், அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கக்கூடிய அமல். தாவத் என்ன? முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறது. இஸ்லாஹ் என்ன? முஸ்லிம்களுடைய சீர்திருத்தத்துக்காக முயற்சி செய்கிறது. ரெண்டு நடக்கும். எங்க முஸ்லிம்கள் அவங்க முஸ்லிம்களாக வாழணும், அவங்களோட வாழ்க்கையில இஸ்லாம் இருக்கணும், அவங்க தீண்டாளிகளாக இருக்கணும், அவங்க அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை, கட்டளைகளை, ஏவல் விளக்கங்கள் எடுத்து நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாருக்கும் மத்தியில் உழைப்பு செய்யணும். அதுக்குள்ள முயற்சி நடந்து கொண்டே இருக்கணும். அடுத்தது, இந்த முயற்சியோட பெரியோரு கூட்டம் அல்லாஹ்வை அறியாம இருக்கிறார், படைச்ச ரப்ப தெரியாம இருக்கிறாங்க. அவங்க சரியான ரப்ப தெரியாததுனால ரப்பென்று நினைச்சு கொண்டு யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறார். ரப்பென்று நினைச்சு கொண்டு படைப்பினங்களை, மஹ்லூக்க வணங்கி கொண்டிருக்கிறாங்க. பாவம். அவங்களோட கையாலே எதையாவது தயாரிச்சு அதை தனக்கு முன்னால வச்சு அதுகிட்ட கஷ்டத்தையும் கவலையும் பிரச்சனையும் சொல்றாங்க. வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறார், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபூ லக்கும் இன் குன்தும் ஸாதிகீன் அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம் லஹும் ஐதி யப்துஷூன பிஹா அம் லஹும் அயுனுன் யுப்சிரூன பிஹா அம் லஹும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா. நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு யார் யாரையெல்லாம் அழைச்சு கொண்டிருக்கிறீர்களோ, அல்லாஹ் விட்டுட்டு யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதிகமாக மக்கள் சிலைகளை வணங்குறாங்க. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் இபாதுன் அம்சாலுக்கும். அல்லாஹ் விட்டுட்டு நீங்க வணங்கக்கூடியது எல்லாமே அது அவைகள் எல்லாம் உங்களை போன்ற அடியார்கள் தான். உங்களை போன்ற அடியார்களை தான், நீங்க மனிதர்களை தான் வணங்குறீங்க. ஜின்களை வணங்குறாங்க, மனிதர்களை வணங்குறாங்க, மிருகங்களை வணங்குறாங்க, சூரியனை வணங்குறாங்க, நெருப்பை வணங்குறாங்க, யார் யாரையோ வணங்குறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபூ லக்கும். நீங்க யாரை அழைக்கிறீங்களோ, யாரை வணங்குறீங்களோ, அவங்கள அழைச்சி பாருங்க, அவங்க உங்களுக்கு பதில் தர்றாங்களா? உங்களோட கேள்விக்கு நீங்க கேட்கறது அவங்கள்ட்ட இது கிடைக்குதான்னு பாருங்க.
என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அலஹுமா ரிஜுலுன் யம்ஷூன பிஹா, நீங்க வணங்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா? அப்லஹும் ஐதின் யம்ஷூன பிஹா, பிடிக்கும் கரம் இருக்கிறதா? கை இருக்கு, கால் இருக்குது, நடக்க இயலாத அந்த கால்களால அந்த கையை வச்சிருக்கிறாங்க, பிடிக்க இயலாது. அம்லஹும் அயுனு யுப்சிரூன பிஹா, பார்க்கும் கண் இருக்கிறதா? கண்ணை வச்சிருக்கிறாங்க, பார்க்க இயலாது. அம்லஹும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, கேட்கும் காது இருக்கிறதா? இது நாங்க கேட்கிற கேள்வி அல்ல. முழு மனிதர்களை படைத்த ரப்புல் ஆலமீன், ரப்புன் நாஸ் அவன்தான், மனிதர்களுடைய ரப் அவன்தான். முழு மனிதர்களை பார்த்து கேட்கிற கேள்வி இது. இது எங்களை சொந்த கருத்துக்கள் அல்ல. அல்லாஹ் அடியான படைச்சவன். யாராயிருந்தாலும் அவர் பௌத்த சகோதரராக இருக்கட்டும், இந்து சகோதரராக இருக்கட்டும், கிறிஸ்தவ சகோதரராக இருக்கட்டும், முஸ்லிம்களா இருக்கட்டும், யாரும் இருக்கட்டும், இந்த 800 கோடி மக்களை படைச்சவன் அல்லாஹ். எனவே இந்த அடியார்களுடைய ரப்பு அவன் மக்களை பார்த்து கேட்கிற கேள்வி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இவர்கள் ரப்பென்று நினைச்சு கொண்டு தான் வணங்குறாங்க. அவங்களோட வணக்க வழிபாடுகள் ஒவ்வொரு மார்க்கத்தில் உள்ளவங்க பணங்கள் செலவழிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க. நாங்கள் பார்க்குறோம் அவங்களோட வணக்க வழிபாடுகளை, அவங்களோட வணக்க ஸ்தலங்கள்ல. பாவம் மேலான சகோதரர்களை, யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. எங்களையே தான் நாங்கள் குறை சொல்லிக்கிறோம். இது ஏண்ட தவறு, ஏண்ட முயற்சி இல்லை, நான் முயற்சி செய்யாததுனால தான் இவர் இந்த இடத்துல இருக்கிறார், நான் முயற்சி செய்யாததுனால தான் இவர் இதை வணங்கி கொண்டிருக்கிறார். அப்படிதான் நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் முயற்சி செய்யவே இல்லை, எங்களுக்கு அதை பற்றி ஃபிக்ரும் இல்லை, கவலையும் இல்லை. நாங்கள் அதை பார்த்து கொண்டு கிண்டல் பண்ணுறதும், கேலி பண்ணுறதும், சிரிக்கிறதும், குறையா பேசுறதும் தவறு மேலான சவர்களை. நாங்கள் முயற்சி செஞ்சதுக்கு பின்னாலையும் அவங்க செய்கிறாங்கன்னா அது வேற விஷயம். நாங்கள் முயற்சியே செய்ய இல்லை, அதை பற்றி கவலைப்படவே இல்லை, அதுக்காக எந்த திட்டங்களும் இல்லை, ஏற்பாடுகளும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அது ஒரு பக்கம் இருக்க, இந்த புனித இஸ்லாத்தை பலர்கள் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து, உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், உள்ளங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு. எந்த நபிக்கு, எந்த ரசூல்மார் என்றவங்க அவங்க மக்களுடைய ஹிதாயத்துக்கு விடுபட்டவங்க, அதுக்கெண்டே தான் தெரிவு செய்தார். அவங்களோட வேலையே அதுதான். இரவு பகலான வேலை கவலையும் ரசூல்மார்ட இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்காக முயற்சி செய்யறது. எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா, நான் இரவு பகலாக அழைத்தேன். 950 வருடங்கள் பகலையில மட்டும் முயற்சி செஞ்சுட்டு விட இல்லை, இரவில தூங்க இல்லை, இரவு நேரங்களே முயற்சி செஞ்சிருக்கிறார். வேளாண் சகோதரர்களே, அப்ப ரசூல்மார்க்க வேலையே அதுதான். ஆனா ரசூல்மார்க்கு வேலை செய்ய சொன்னானே ஒழிய, முயற்சி செய்ய சொன்னானே ஒழிய, ஹிதாயத்தை ரசூல்மார்க்க கையில கொடுக்க இல்லை. ஹிதாயத்தை அல்லாஹ் தன் கைவசம் தான் வச்சிருக்கிறார். அது எல்லா நபிக்கும் சொன்னான் குர்ஆன்ல, வலவ் அன்னனா நஸல்னா இலைஹிமுல் மலாயிகா வகல்லமஹுமுல் மௌதா வஹஷர்னா அலைஹிம் வஹஷர்னா அலைஹிம், அதாவது முன்னால மௌத்தானவர்கள். இந்த ஆயத்தில் என்ன சொல்றான்னா, நாங்க மலக்குமார இறக்கி, மலக்குமார் வந்து இந்த மக்களுக்கு அல்லாஹ் பத்தி அறிமுகப்படுத்தி தாவத் கொடுத்து ஈமான் இஸ்லாத்தை சொல்லி, மௌத்தானவங்களை அல்லாஹ் எழுப்பாட்டி, மௌத்தானவங்களும் வந்து இந்த மக்களுக்கு ஈமான் இஸ்லாத்துடைய விஷயங்களை எடுத்து சொன்னாலும், மா கானூ லியுமினூ இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றார், மலக்குமார் வந்து தாவத் கொடுத்தாலும், மௌத்தாவினவங்க எழுப்பி வந்து தாவத் கொடுத்தாலும் அல்லாஹ் நாடாம யாருக்கும் ஹிதாயத்து கிடைக்காதுன்னு சொல்றார். அப்ப ஹிதாயத் அல்லாஹ் கையில தான். ஆனா ஹிதாயத்துக்குள்ள உழைப்பால எங்கட கையில தந்திருக்கிறார். எங்களை வேலை முயற்சி செய்யறது, எங்களை வேலை அல்லாஹ் பத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது, ரப்ப பத்தி எடுத்து சொல்றது. அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ் தான் பரிபாலிக்கிறான், அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். குர்ஆன் ஹதீஸை வச்சு அவங்களோட புத்திக்கு படக்கூடிய மாதிரி அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துறான்.
وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ. இந்த மனிதனை நாங்க தான் படைச்சோம் என்று சொல்றார். மனிதன் ஆரம்பத்தை சொல்றார். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனிதன் ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தான் என்றால் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, பெயர் சொல்லப்படக்கூடிய வஸ்துவாக இருக்கே இல்லை. சூரியனுடைய ஒளி சுடர்கள்ல, மழை துளிகள்ல, காற்றுல, தண்ணியில, உண்ணக்கூடிய உணவுகள்ல தான் நாங்கள் இருந்தோம். அல்லாஹ் தான் இந்த வானத்தில் இந்த மழையை பொழிய வைத்தான். வகையான உணவுகளை பூமியில் இருந்து உற்பத்தி செய்தான். அதை எங்களுக்கு உண்ண தந்தான். அதை வெத்தமாக்கினான், அதை இந்திரியமாக்கினான். அதை தந்தையின் மூலம் தாயுடைய கண்பாறையில தங்க வைத்தான். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ ثُمَّ جَعَلْنَاهُ نُطْفَةً فِي قَرَارٍ مَكِينٍ. தாயுடைய கண்பாறையில அல்லாஹ் சொன்ன நான் தான் தங்க வைத்தேன். ثُمَّ جَعَلْنَاهُ نُطْفَةً, அந்த வித்தை, அந்த இந்திரியத்தை நாங்கள் இரத்த கட்டியாக மாற்றினோம். فَخَلَقْنَا الْعَلَقَةَ مُضْغَةً, அந்த இரத்த கட்டியை சதக்கட்டியாக மாற்றினோம். فَخَلَقْنَا الْمُضْغَةَ عِظَامًا, அந்த சதை கட்டியை எலும்புகளாக மாற்றி அமைத்தோம். فَكَسَوْنَا الْعِظَامَ لَحْمًا, அந்த எலும்புகளுக்கு மேலான சதைகளை உற்பத்தி செய்தோம். ثُمَّ أَنشَأْنَاهُ خَلْقًا آخَرَ, அதுக்கு பின்னால் உயிரை கொடுத்தோம். அப்ப இந்த விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தான் உண்டாக்கினான், உருவாக்கினான், உறுப்புகளை கொடுக்கிறான், உயிரை கொடுக்கிறான். இந்த செஞ்ச அவன் செஞ்சத்தை குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இதான் மக்களுக்கு சொல்லி காட்டினா போதும். விசேஷமா எங்களை கையாள மடியால் ஒன்று சொல்ல தேவையில்லை. இந்த அல்லாஹ் அவன் தான் இந்த சகல காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை இந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தினாலே விளங்கிக் கொள்வான். ஏன்னா யாரும் இப்படி கருத்துக்கள் சொன்னதில்லை, எந்த கடவுளும் சொன்னதில்லை, எந்த ஆண்டவனும் சொன்னதில்லை. நான் தான் படைச்சேன்னு யாராவது சொல்லிக்கிறாங்களே, வேண்டிய மார்க்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நீங்க யாரை வணங்குறீங்க? நாங்க இன்னாரும் தான் வணங்குறோம். அவரு உங்களுக்கு சொன்னாரா? உங்களைய படைச்சதாக சொல்லியிருக்கிறாரா? அல்லது இந்த வான பூமியை படைச்சதா சொன்னாரா? அல்லது இந்த இரவு பகல மாற்றி அமைக்கிறது அவர் தான் என்று சொன்னாரா? ஒருத்தரும் சொன்னது இல்லை. அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, சொல்ல இல்லை. ஏன் செய்ய இல்லை, அதனால அவங்க யாரும் சொல்ல இல்லை. செஞ்சவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதனால சொல்லி காட்டுறான். இந்த இரவு பகல நாங்கத்தான் மாற்றி அமைக்கிறோம், நாங்கத்தான் மையத்தை ஹயாத்தாக்குறோம், ஹயாத்தை மையத்தாக்குறோம். இந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தான் விளங்கப்படுது. சேலஞ்சும் பண்றான். நாங்க இரவை இப்படியே கியாமத்துடைய நாள் வரைக்கும் குல் அராய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதா இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிதியா அஃபலா தஸ்மஊன். இந்த இரவை தொடர்ச்சியாக இரவாக ஆக்கினா யாருக்காவது வெளிச்சத்தை கொண்டு வர இயல்பான்னு எந்த கடவுளாவது இருக்கிறார்? இந்த பகலை உலகம் அழியும் வரைக்கும் இலா யௌமில் கியாமா, உலகம் அழியும் வரைக்கும் இந்த பகலாகவே நீடித்தால் மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி அஃபலா துப்சிரூன். தொடர்ச்சியாக பகலாகவே கியாமத் வரைக்கும் இருந்தா இத இரவை கொண்டு வர யாராவது இருக்கிறாங்களா? எந்த இரவையில நீங்க தூங்கி நிம்மதியா உங்களோட உடலுக்கு ராகத்தை எடுத்துக்கொள்றீங்களோ அப்படியா கொஞ்ச இரவை யாருக்காவது கொண்டு வர இயலுமா? இதை இப்படி கேள்விகளை கேட்கிறார். உறுப்புகளை தந்ததையும் சொல்லியிருக்கிறார். நாங்க இந்த உறுப்புகளை இருக்கிற சக்திகளை இல்லாமாக்கினா யாருக்காவது தர இயலுமான்னு கேட்கிறார். குல் அராய்தும் இன் அஹதல்லாஹு ஸமஅக்கும் வ அப்ஸாரக்கும் வ ختم على قلوبكم من إله غير الله يأتيكم به. உட கண்ணில் இருக்கிற பார்வையை நாங்கள் இல்லாமாக்கினார். நாங்கள் தான் பார்வையை தந்தோம் என்று சொல்லியிருக்கிறார். பார்வையை நாங்கள் இல்லாமாக்கினார். காதில் இருக்கிற இந்த செவி புலன்களை நாங்கள் திருப்பிக் கொண்டால், அதை இல்லாமல் ஆக்கினால், செவிடர்களாக ஆக்கினால், உங்களோட உள்ளங்களின் மீது முத்திரையிட்டால் விளங்கக்கூடிய சக்தியை நாங்கள் இல்லாமாக்கினார். மன் இலாஹ் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறொரு கடவுள் ஆண்டவன் இருக்கிறாரா? இதை திரும்ப உங்களுக்கு கொடுப்பதற்கு இப்படி கேள்வி கேட்கிறார். இந்த அல்லாஹ் தான் இந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, இதை விளங்கப்படுத்தினா கட்டம் கட்டமா ஒரு ஜும்மால எல்லாத்தையும் விளங்கப்படுத்த இயலாத நேரங்கள் இல்லை. கட்டம் கட்டமாக ஒவ்வொரு விஷயத்தை விளங்கப்படுத்தினா கட்டாயம் விளங்கி கொள்றான்.
ஏற்றுக்கொள்றாங்க. அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடினாலும் ஏற்றுக்கொள்றாங்க. அல்லாஹ் ஹிதாயத்தை நாடு இல்லைன்னா சொல்றதெல்லாம் உண்மையான விஷயம்தான், எனக்கு கொஞ்சம் வந்து கொள்ளையலா, என் ஃபேமிலி, என் குடும்பம், என் எல்லாத்தையும் விட்டு பிரிய வேண்டி வரும், அவங்களோட துனியாவுடைய காரணங்களை சொல்லி தப்பிக்கொள்வாங்க. அது எங்களோட தவறு இல்லை, நாங்கள் எங்களோட கடமையை செஞ்சிட்டோம். எனவே இந்த மக்களுக்கு நாங்கள் தாவத் கொடுக்க முந்தி இந்த மக்களோட நல்ல அஹ்லாக்கோடு நடந்து கொள்வோம். முதலாவது இந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர்களோட எங்களோட நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இவங்களோட நல்ல தன்மைகள், நல்ல சிஃபாத்துகள், நல்ல பண்புகள், நபியுடைய குணம் தான் அதிகமாக ஹிதாயத்துக்கு காரணமாக அமைச்சு. வாளால் இஸ்லாம் பரவல்ல, குணத்தால தான் பரவில்லை. நாங்கள் இந்த அந்நிய சகோதரர்களோட, களிமா சொல்லாத சகோதரர்களோட நிறைய கனுதெனு செய்கிறோம், கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். எங்களோட வியாபாரம் இல்லை, எங்களோட இல்லை. எங்களோட ஆட்களுக்கு மட்டுமல்ல நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது. நாங்கள் மற்ற சகோதரர்களோட அவங்கள வச்சு தான் எல்லாம் எங்களுக்கு நிறைய ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் வியாபாரத்தை மட்டும் செஞ்சு, அந்த துனியான வியாபாரத்தை மட்டும் செஞ்சு முடிச்சு கொள்றோம். அடுத்த வியாபாரம் ஒன்று இருக்குது. அல்லா துல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அஸாபின் அலீம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் ذلكم خير لكم إن كنتم تعلمون. அல்லாஹ் ஒரு வியாபாரம் சொல்லித்தாங்க. ஒன்று துனியா அடிப்படையில் காசு பணத்தோட இந்த சாமான் சட்டிகளோட சம்பந்தப்பட்ட வியாபாரம். இன்னொரு வியாபாரம் ஈமான் அமலோட சம்பந்தப்பட்ட வியாபாரம். அது என்ன வியாபாரம் என்றா, இப்படி எந்த அமலுக்கும் அல்லாஹ் கேட்டது, இப்படி எந்த அமலையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினது. உங்களுக்கு ஒரு வியாபாரம் சொல்லி தரட்டுமா? ஒரு வியாபாரம் சொல்லி தரட்டுமா? என்ன ஏதாவது ஒரு அமல் நீங்க இதுவரைக்கும் பயான்ல கேட்டிருக்கிறீங்க, அப்படி ஒரு அமலும் சொல்லப்படும். ஆனா அது எந்த வியாபாரம் தெரியுமா? அதுதான் நீங்க அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டு உங்களோட உடல் பொருளை கொண்டு அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு பாடுபட வேண்டும். அந்த வியாபாரம் இதுதான் ஆக சிறந்த வியாபாரம். இந்த எல்லா வியாபாரமும் முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த வியாபாரம் அழியாத அதால கிடைக்கிற ப்ராஃபிட், அதால கிடைக்கக்கூடிய நலவுகள் அழியவே மாட்டாது. சொர்க்கத்தை தயாரிக்கிற வியாபாரம், அழிவு முடிவில்லாத இன்பங்கள் அதால கிடைக்குது. வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, அதனால எங்கட கடைகளுக்கு வரக்கூடியவங்க வியாபாரங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் மக்களோட இந்த மற்ற எங்களைய சுற்றி வளைச்சி மற்ற சகோதரர்கள் தான் எல்லா ஊரை எடுத்தாலும் அப்படிதான் இருக்கிறார். ஒரு தனி முஸ்லீம் ஊராக இருந்து வளைச்சி சுற்றி வளைச்சிக்கிறே மற்ற மக்கள். இப்போ அவங்களோட உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணங்கள் வரணும், முஸ்லீம்கள் மீது நல்லெண்ணங்கள் வரணும். அது எங்கட நல்ல அஹ்லாக்கால தான் அது வரும். இன்றைக்கு எங்களில் ஒரு வெறுப்பு இருக்கிறதுனால தான் முன்னால் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. எங்களுக்கு அவங்கள பற்றி நாங்கள் ஃபிக்கர் பண்ணவே இல்லை, கவலைப்படவே இல்லை, யோசிக்கவே இல்லை. அதனால தான் அடி முழுந்துச்சு. வேற காரணம் ஒன்றும் இல்லை. நாங்கள் மட்டும் நல்லா திண்டு குடிச்சு ஜொலியாக அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். அதுதான் அவங்களும் சொல்றாங்க, நீங்க சின்ன ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு உங்களோட வீடு என்ன, உங்களோட வாகனம் என்ன, உங்களோட வசதி என்ன, உங்களோட கல்யாண காட்சிகள் என்ன, நல்ல ஆடம்பரமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க என்று அவங்களோட உள்ளத்துல ஒரு வெறி பொறாமை என்று அவங்களோட உள்ளங்கள்ல நாங்க ஒரு நல்லெண்ணங்கள் உருவாக்கக்கூடிய சில வேலை திட்டங்கள் ட்ரஸ்டி போர்டுகள் யோசிக்கிறதும் இல்லை, நாங்க உலமாக்கள் யோசிக்கவும் இல்லை. இப்ப அடி முடிந்தது பின்னால தான் யோசிக்கிறோம். நாங்க அதை எப்பயோ யோசிச்சு இருக்க வேண்டிய விஷயங்கள். எப்ப நபியுடைய கவலை எங்கட கவலையா இருக்குமோ அதெல்லாம் யோசிச்சிருப்போம். நபியுடைய 24 மணித்தியாரத்துடைய கவலை, என் உம்மத்துல யாரும் களிமா இல்லாம மௌத்தாவுங்க. யாரை பார்த்தாலும் நபி தாவத் கொடுப்பாங்க, யாரை கண்டாலும் தாவத் கொடுப்பாங்க. அது ஒரு கூட்டத்தோட சம்பந்தப்பட்டது அல்ல. பஜார்களுக்கு போவாங்க, மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு போவாங்க. மனிதர்களே, நீங்க அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கோங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. இதே கருத்துக்களை தான் சொல்லுவாங்க. ஹஜ் கடமையாவதுக்கு முன்னாலேயும் ஹஜ் என்ற பெயர்ல நடந்து கொண்டிருந்தது. அந்த இடங்களுக்கு மினாக்கு போவாங்க, மக்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க பைத்தியக்காரன் என்று சொன்னாங்க. நபிக்கு சொல்றது ஒன்றே கணக்கெடுக்க இல்லை. நபி அவங்களோட வேலையை தான் செஞ்சாங்க. அப்ப இந்த கவலை எங்கள்கிட்ட எந்த அளவுக்கு, இன்றைக்கு எங்களோட எல்லா முயற்சியும் எங்களுக்குள்ளதை
பயான் கேட்டு கேட்டு புளிச்சு எங்கடாக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த நேரங்களை பல கலிமா சொல்லாத சகோதரர்களோட ஈமான் யகீன் அல்லாஹ் ஆகிரத்தை பற்றி பேசி அவங்க கலிமா சொல்லியிருந்தாங்க. இந்த ஒவ்வொரு வருஷமும் எங்களோட தொடர்புல 1000 பேருக்கு மேலே இஸ்லாத்துக்கு வராங்க. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறார். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறார். குறைஞ்சது நாங்க இதையாவது செஞ்சோமா? இஸ்லாத்தை மக்கள் படிச்சு வராங்க. வெளிநாடுகளுக்கு போயிட்டு இஸ்லாத்துக்கு வராங்க. கல்யாண தொடர்புல இஸ்லாத்துக்கு வராங்க. சிலவங்க கஷ்டங்கள் அதை வச்சு இஸ்லாத்துக்கு வராங்க. நாங்கள் இஸ்லாத்துக்கு போனால் நல்லா இருக்கேன் என்ற நியத்தோடையும் வராங்க. பல காரணங்கள். அந்த காரணங்களை பார்த்து நாங்கள் தோண்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் என்னத்துக்கு வாரான் ஒரு அளவு மேலோட்டமாக விலகிக்கோங்க. அதொண்டு இவன் இதுக்கு தான் வாரான், அதனால இவனுக்கு இஸ்லாத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்க கூடாது, அப்படி சொல்லவே கூடாது. ஜும்மா ஓதி கொண்டிருக்க போல ஒருத்தர் இப்ப வந்து களிமா சொல்லித்தாங்கன்னா ஜும்மாவை நிறுத்திட்டு அவங்க களிமாவை தான் சொல்லி கொடுப்போம். நபி அப்படித்தான் செஞ்சாங்க. சிலவங்க சொல்றாங்க நாளைக்கு வாங்க, வாரக்கிழமை வாங்க, வார மாசம் வாங்க, வார வருஷம் வாங்க. இது இந்த பகுதியில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஊரு பேர் சொல்லாம நாங்க இஸ்லாத்துக்கு வர தயார்னு சொன்னதுக்கு வார வருஷம் வாங்க. எவ்வளவு பெரிய குற்றவாளிகள். தாமதிக்கவே இல்லை. சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒருத்தர் களிமா சொல்லித்தாங்கன்னா சாப்பாடை நிறுத்திட்டு களிமா சொல்லி கொடுப்போம். இதுதான் இஸ்லாத்துடைய முறை. இந்த எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்து தேவை, உழைப்பு நடக்கணும். அப்ப வாரவங்க ஏதோ அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து வாராங்க. இந்த வாரவங்களையாவது வரவேற்று அவங்கள ஆதரிச்சு அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்கள எங்களோட சகோதரர்களாக சேர்த்துக்கொண்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் ஏற்பாடு செய்யறது எங்களோட கடமை இல்லையா? அப்படி ஏற்பாடுகள் இருக்குதா? எங்களுக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து எனக்கு இஸ்லாத்தை கொஞ்சம் விலைக்கொள்ளணும், அது சம்பந்தப்பட்ட ஒரு புக் ஒன்று தாங்கன்னா அது ஏற்பாடு இருக்கா? ஒரு தர்ஜுமத்துல் குரான் ஒன்று எனக்கு தாங்க, குரானை விளங்கணும் ஆசையா இருக்கு, அப்படி ஒரு ஏற்பாடு எங்கள்கிட்ட இருக்குதா? எங்களோட இந்த ஊர்ல யாராவது இஸ்லாத்துக்கு வரணும் வேண்டாம், அதுக்கென்று தனி அமைப்பு, ஒரு அதுக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம், அதுக்கென்று முயற்சி செய்யக்கூடிய சில சகோதரர்கள் இருக்கிறாங்களா? மாஷா அல்லாஹ் எங்களோட எல்லா ஊர்லையும் மதரசாக்கள், உலமாக்கள், பரக்கத்தா எல்லா ஏற்பாடும் இருக்கு, எல்லா இடங்களையும் இருக்கு. மாஷா எந்த வேலை நடக்கணுமோ அந்த வேலை நடக்குது. பலர்கள் எங்கள்கிட்ட சொல்லிக்கிறாங்க, நான் 2 வருஷம் இஸ்லாத்துக்கு வர முயற்சியிலே யாரும் என்னைய எடுக்க, இந்த பள்ளிக்கு போனா அந்த பள்ளிக்கு, அந்த பள்ளிக்கு போனா அடுத்த பள்ளிக்கு, இஸ்லாத்துக்கு வந்த ஒருவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்க பயப்படுறாங்க எங்களோட சகோதரர். எவ்வளவு கவலையான விஷயம். அவர் பெரிய தியாகம் செஞ்சு வந்துட்டார், இஸ்லாத்துக்கு வந்ததோட வீட்டுல இது வெளியே போடுறாங்க, உம்ப வாப்பா ஒதுக்கிடுறாங்க, குடும்ப தொடர்பு இல்லாம போகுது, கூட்டாளிமார் எல்லாம் அவங்களோட தொடர்பு இல்லாம போகுது, வேலை செய்யற இடத்துல விலங்க வந்தா இஸ்லாத்துக்கு வந்து வேலை செய்யற இடத்துல இருந்து நிப்பட்டிடுறாங்க. நல்ல வசதி வாய்ப்புல இருந்தவங்க. இப்ப கிட்டத்திலே நாங்க ஒரு நிகழ்ச்சி செய்தோம், அதுல ஒரு பெண்மணி அவட பேர்ல தான் வாப்பா வாகனம், 2-3 வாகனம் அந்த மகள்கிட்ட பேர்ல, கடை மகள்கிட்ட பேர். அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த பெண் அப்படியே ஒதுக்கி இப்ப ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்த அந்த பெண்மணி இடியாப்பம் சுட்டு வித்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணி பேசக்கூடிய நேரத்துல சொல்றா, இன்டர்வியூ பண்ண போல, நான் இப்படி அந்தஸ்துல இருந்த இந்த களிமா சொல்ல ஒரு காரணத்தினால என்னை முழுக்க ஒதுக்கிட்டாங்க. இப்பயும் சொல்றாங்க, நீ எல்லாம் இஸ்லாத்தை விட்டுட்டு வா, உனக்கு உன்ன பேர்ல தான் எல்லாமே. வேளாண் கண்ணியமான சொல்ல, எங்களோட ஊர்களை சுத்தி வளைச்சு எவ்வளவு இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் இப்ப கணக்கெடுத்து இருக்கிறாங்க. ஒரு 200 பேருக்கு மேல இஸ்லாத்துக்கு வந்தவங்க எங்களோட உள்ள எல்லைக்கு உட்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த மக்களை எவ்வளவு கவனிக்கணும், இவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை படிச்சு கொடுக்குற ஏற்பாடு இருக்கா? நாங்க இன்னைக்கு சில நேரம் மார்க்கத்தை படிச்சு கொடுக்குறோம், தேவையில்லாதவங்க, தேவையோட ஒரு கூட்டம் பசியில தாகத்துல இருக்கு. அவங்களுக்கு தொழவும் தெரியா, ஒழுவெடுக்க தெரியா, இஸ்லாத்துக்கு வந்து 4-5 வருஷம் அத்தையா தெரியா, ஃபாத்திஹா தெரியா. எங்களோட பெரியோர் பொறுப்பு கொண்டிருக்க மேலான சகோதரி, இதுக்கெண்டு ஒரு கூட்டம் இறங்கோடு, இதுக்கெண்டு இரவு பகலாக அடிக்கடி மஷூராக்கள், மீட்டிங்கள் வச்சு இந்த விஷயத்துல முழு கவனம் செலுத்தி இது ஒரு நல்ல இடத்துக்கு எங்களோட ஊர்ல கொண்டு வரும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஒரு ஒரு சகோதரர்கள், கண்ணியமான உலமாக்கள்
அவங்களோட இன்னும் சிலர்கள் தயாராக இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால இந்த கணக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த அவ்வளவு பள்ளிவாசல்கள்லையும் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க கணக்கு எடுத்துட்டாங்க. மாஷா அல்லாஹ் இன்றைக்கு அசருக்கு பின்னால மின்ஹாஜ் என்ற அந்த பள்ளிவாசல்ல இஸ்லாத்துக்கு வந்த அவ்வளவு சகோதர சகோதரிகள் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பயான் வச்சு ஈமான் இஸ்லாத்துடைய விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹதியாவும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால ரமலானுக்கு பின்னால அவங்களுக்கு கிளாஸஸ் செய்யறதுக்குள்ள சகல ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. பெண்மணிகளுக்கு பெண்கள் படிச்சு கொடுப்பாங்க, ஆண்களுக்கு உலமாக்கள் மாலிமாக்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங், அதுக்கு ஒரு சிலபஸ் எல்லா ஏற்பாடும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள முயற்சி நடக்கும். நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சிங்கன்னா போதும். எங்களோட ஊர்ல இது ஒரு முக்கியமான ஒரு அமல், அல்லாஹ்வுக்காக விருப்பமான ஒரு அமல், அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமல், அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வேலை. இதுக்கெல்லாம் நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்ய இயலாது. குறிப்பிட்டவங்க செய்வாங்க, மற்றவங்க எல்லாம் ஒத்துழைப்போம். நாங்க துஆ செய்வோம். இந்த முயற்சிகள் செய்யக்கூடிய இடத்துல மக்கள் புதிசாக எவ்வளவு பேர் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மக்கள் தெரியாம இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் உள்ளத்துல ஆசை இருக்கு இஸ்லாத்துக்கு வரணும், இடம் தெரியாது, யார்கிட்ட போயிட்டு சொல்றது, எங்க எங்களை எடுப்பாங்க, எங்க எங்களுக்கு படிச்சு தருவாங்க தெரியாது. அப்ப இதை நாங்க ஆமாக்கணும். யாருக்காவது அப்படி விருப்பமா இருந்தா வாங்க, அதுக்குள்ள சகல ஏற்பாடு எங்கள்கிட்ட இருக்கு. அவங்களோட சூழல்களை மாற்றணும். இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்க அது இந்த நாட்டுடைய சட்டப்படி வேண்டியவங்களுக்கு வேண்டிய மார்க்கத்துக்கு போயிடும், வேண்டியவங்களுக்கு வேண்டிய மார்க்கத்தை படிக்க இயலும். யாரையும் வற்புறுத்தே இல்லாது, சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்க இயலாது. இதுதான் நாட்டுடைய சட்டம். அப்ப நாங்க அப்படியா வந்த சட்டத்துக்கு விரோதமான ஒரு வேலையை செய்ய இல்லை, செய்யவும் கூடாது. ஆனா அல்லாஹ் தான் ஹிதாயத்தை எல்லா காலத்தையும் கொடுக்கிறார். மிக பயங்கரம். இவரைக்கு இஸ்லாத்துக்கு வரப்போறார் என்று சொன்னவங்க அப்படியா வந்தவங்க எல்லாம் வந்திருக்கிறார். இதை யாராலையும் நிறுத்த இயலாது. இஸ்லாத்துக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறார், இதை ஒத்தராலையும் நிப்பாட்ட இயலாது. அல்லாஹ் குர்ஆன்ல இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை இவங்க வாயால ஊதி நூக்க பார்க்கிறார். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவனுடைய வெளிச்சத்தை பூர்த்தியாக்கியே தீருவான். காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி, முஸ்லிம்கள் வெறுத்தாலும் சரி, இதுக்கு என்ன திட்டங்கள் போட்டு இவங்க முயற்சி செஞ்சாலும் ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. படுத்தெழுப்பி கலிமா சொல்லி தர சொல்றாங்க. கடவுள் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறார். எங்கள்கிட்ட பலர்கள் வந்திருக்கிறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை வச்சுட்டு ஏன் வாரீங்க ஒரு கேள்வி கேட்டா கனவு கண்டு இஸ்லாத்துக்கு வார். இதை நிப்பாட்டேனுமா? திருமண தொடர்புல இஸ்லாத்துக்கு வராங்க, இதை நிப்பாட்டேனுமா? உள்ளங்கள் எங்கட கையில இல்லை. தொடர்புகள் என்பது இது நாங்க பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒன்று அல்ல. யாரையோ விரும்புறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்களை விரும்பி ஒரு பெண்மணி, இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண், அந்த பெண் அவ ஒரு இன்ஜினியர் பெண் உண்டு, இங்க இருக்கிற கொழும்புல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு வாலிபரோட ஏதோ தொடர்பு உண்டு, போன் மூலமா உண்டாகி அந்த பெண் ஊரை விட்டு, நாட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, தொழிலை விட்டு இங்க வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் யாராலையும் நிப்பாட்டேன். அதனால ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. ஏன் உங்களோட கடமை இந்த வார மக்களை வரவேற்கணும். தவறான வார்த்தைகளை பாவிக்காம அவங்கள வித்தியாசமா பார்க்கக்கூடாது. இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தரை கல்யாணம் முடிச்சு கொடுக்க பின்வாங்குறோம். ஹதீஸ் எவ்வளவு அவங்க பரிசுத்தமானவங்க என்றா கலிமா சொன்ன உடனே சொல்லும் வரைக்கும் செஞ்சு எல்லாம் பாவம் பண்ணிக்கணும். 80 வயசு ஒருத்தர் கலிமா சொன்னா 80 வருஷம் செஞ்ச பாவம் பண்ணிக்கணும். அவரு என்னைய உங்களை விட சிறந்தவர். இப்போ ஒருத்தர் கலிமா சொன்னா அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில சிறந்தவங்க. எங்கட பார்வையில வித்தியாசமா இது கேளும், அல்லாஹ்வுடைய பார்வையில சிறந்தவங்க. எனவே நபியும் கூட, நபி சஹாபாக்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே. இப்ப எங்கட பரம்பரையில் எடுத்து பார்த்தா எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். நாங்க யாரும் இந்த வானத்திலிருந்து விழுந்தவங்க இல்லை. நாங்க சஹாபாக்களோட பரம்பரை என்று யாராவது சொல்லக்கூடியவங்க இருந்தா நான் சொல்றேன், சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. எங்கட 3வது 4வது 5வது வாப்பா உமாவை எடுத்தா ஒரு தயாவத்தியா இருப்பா, அல்லது ஒரு சோமவத்தியா இருப்பா, அல்லது வேற ஒரு பேரா இருக்கும். அப்படிதான் உண்மை, இதுதான் ஹகீகத். அதனால அல்லாஹ் எங்களை யாரோ மூதாதையர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அந்த தொடர்ல நாங்க முஸ்லீம்கள் இப்ப ஏற்றுக்கொள்றவங்க இவங்களை சரியா கவனிச்சு நாங்க வழி நடத்தினா இந்த பரம்பரை அப்படியே இஸ்லாம்
அவ்வளவு நன்மையும் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தருவான். அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்களை பொறுமதியான நேர காலங்களை பொறுமதியான அமல்களை செலவழிக்கும். சண்டை பிடிக்கிற காலம் இல்லை, கருத்து வேறுபாடுகளை பேசிக்கொண்டு எங்களை நேரத்தை காலத்தை கலை நானும் நீங்கள் நாளைக்கு இன்றைக்கு எனக்கிட்ட இப்போ மலக்குள் மவுத் எனக்கிட்ட உங்கள்கிட்ட வந்து கேட்டா நான் தான் மலக்குள் மவுத்தை உங்களோட ரூஹ் எடுக்க வந்திருக்கிறேன் தயாராகிட்டா நானும் நீங்கள் சொல்லணும் ரெடியாக தான் இருக்கிறோம். அந்த அளவு தயாரிப்போடு இருக்கிறோம். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது, வல்தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத வத்தகுல்லாஹ். நீங்க நாளைக்கு என்னத்தை முற்படுத்தி வச்சிருக்கிறீங்க, என்ன ஏற்பாடோடு இருக்கிறீங்க, யோசிங்க என்றான் குர்ஆன். வல்தன்துர், அங்க மலக்குள் மௌத்துக்கு காரணம் சொல்லி கொண்டிருக்கேன். அது கேட்கிற முறையும் இல்லை, மலக்கு வந்து கேட்க போறதும் இல்லை. தூங்கி கொண்டிருந்தாலும் குளிச்சு கொண்டிருந்தாலும் கூரையில வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் எங்களோட டைம் அதேடா மலக்கு வந்து ரூபா எடுத்து போவார். கூரையிலேருந்து மைய திறக்கிறார். கொழும்புல அப்படி ஒரு சம்பவம். கூரை ஒழுகுது என்று கூரையை செய்ய ஏறினவர் கூரையிலே போகுது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்யணும். அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்த பொறுமதியான நேர காலங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை கழிக்க அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வான்.